உடம்புல அயன் கால்சியம் கம்மியாக இருக்குன்னு டாக்டர் ஒரு லிஸ்ட்டே சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த லிஸ்ட்டை வச்சு நான் ஒரு ரெசிபி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். இந்த ஒரு லட்டில் அயன், கால்சியம், புரோட்டீன், ஒமேகா 3, ஜிங்க், மெக்னீஷியம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் ரெடி பண்ணுற மாவுன்றதால அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குற மாவாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஒரு விரலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா உள்ளே போகணும். இப்போது தவாவில் போட்டு நல்லா தட்டி விட்டு ரெடி பண்ணிக்கலாம். தவாவில் தட்ட தெரியலனா ஒரு ஈர துணி வச்சு தட்டி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே மிக்சர் சீட் சேர்க்கிறேன். இதில் பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், வாட்டர்மெலன் சீட், செசமி சீட், ஃபிளாக்ஸ் சீட் எல்லாமே இருக்குது. கூடவே கொஞ்சமாக பாதாமும் சேர்த்துக்கிறேன். 1 கப் ஃபுல்லாக வேர்க்கடலை சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ரொட்டியை இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு இதை மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வறுத்து வச்ச நட்ஸ் அண்ட் சீட்ஸை சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நைஸாக கூட அரைச்சிக்கலாம். பட் கொஞ்சம் கோர்ஸாக நீங்கள் அரைச்சிங்கன்னா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அடுத்ததாக ராகி ரொட்டியும் இதில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். செகண்ட் பேட்ச் அரைக்கும் போது 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு அதுவும் இது கூடவே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பவுடர் பண்ண நட்ஸ் அண்ட் சீட்ஸை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்துட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு உருண்டு பிடிச்சிங்கன்னா சூப்பரான லட்டு ரெடி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.